ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம். தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம். சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள். உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு 10 மணிக்கு மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384-638-738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மிக சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் தான் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டதா இருக்கிறது. உங்களில் சிலருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். நீங்கள் யார் நிகழ்ச்சியை முதல் முறையாக இடத்தில் பார்க்கிறீர்களோ நீங்களும் தெரிந்து கொள்ளும்படியாக யூனிவர்சல் ஆலயம் எந்த நாளும் கதவுகள் மூடப்படுவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வழிகளை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆலயம் திறக்கப்பட்டதா இருக்கிறது. தேவனானவராக இயேசு இப்படியாக சொன்னார், நான் வந்தேன் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக. அதே பொறுப்பு இன்னைக்கு சீஷர்களாக எங்களுக்கு உடையதா இந்த இடத்துல இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வழிகளை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவும் தொடர்ந்து எங்களுடைய விசுவாசத்தில் தேவன் எங்களை நடத்துவது போல நாங்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், உங்க வாழ்க்கையினுடைய கடினங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, அதை நீங்க தேவனிடத்திற்கு கொண்டு வரும்பொழுதும் தேவன் அதை மாற்ற வல்லமையானவராய் இந்த இடத்துல இருக்கிறார். ஆனா மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார், அதி அற்புதராய் இருக்கிறார். ஆனா அவரிடத்துல வழக்க கொண்டு வரக்கூடிய மக்கள் இன்னும் சந்தேகத்துல இருக்காங்க. ஒருவேளை நீங்க அந்த நபராக இந்த இடத்துல இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து அவ்வளவு அதிகமாய் பயப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க அல்லது நீங்க கடந்து போகிற ஒரு சூழ்நிலை குறித்து அவ்வளவு அதிகமாய் கவலைப்படுகிறீர்கள். ஆனா தேவனுடைய கண்களுக்கு முன்பாக தேவனுடையவராய் இருக்கிறவர்களுக்கு அப்படியான பிரச்சனை ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். நீங்க உங்க பிரச்சனை மீது உங்க பார்வையானதை இடத்துல வைக்கிறீங்க. அந்த சூழ்நிலை உங்களை பயமுறுத்த அச்சுறுத்த நீங்க நடுங்குறீங்க. ஆனா தேவனுடைய கண்களுக்கு இல்ல தேவனுடைய கரங்களுக்கு அது பெரியதா? ஒருபோதும் இல்லைன்ற உண்மை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த வியாதியை பார்த்து பயப்படுறீங்க. உங்களுடைய பண வாழ்க்கையின் சூழ்நிலை குறித்து பயப்படுறீங்க. உங்க வேலை இழந்து போயிடுவேன்னு சொல்லி பயப்படுறீங்க. இல்ல இழந்த வேலைக்காக இந்த பயப்படுறீங்க. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய குடும்பங்களை குறித்து, வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு வார்த்தையிலே, ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையின் மீது இந்த உலகம் அநீதியான காரியங்களை இந்த கொண்டு வருகிறது. ஒரு அநீதியின் மீது இன்னொரு அநீதி, ஒரு பிரச்சனையின் மீது இன்னொரு பிரச்சனை, ஒரு வலியின் மீது இன்னொரு வலி. இதுதான் ஒரு வேளை உங்க வாழ்க்கையா இருக்கலாம். இந்த வாரத்தினுடைய முதல் வேலை நாள் நீங்கள் தொடங்கினீர்கள். நீங்க நினைச்சீங்க பல காரியத்தை நான் சிறந்ததாய் செய்து முடிக்க போகிறேன். ஆனா இன்னொரு நாள் நீங்கள் அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போயிருக்கலாம். இன்னொரு நாள் நீங்கள் அந்த வழிகளில் நீங்க விரும்பின பதிலை அடைய முடியாதபடி இந்த இடத்துல போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களுடைய நாளை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வழியை தேவனிடத்திற்கு ஒப்படையுங்கள்.
தேவனுடைய விருப்பத்திலே, தேவனுடைய வழிகளிலே அதை ஒப்படைங்க. அவர் சகலத்தையும் மாற்ற வல்லமை படைத்த தேவனாய் இந்த இடத்துல இருக்கிறாரு. தேவன் சகலத்தையும் மாற்ற வல்லமை படைத்த தேவனாய் இந்த இடத்துல இருக்கிறார். இந்த நேரம் நீங்க ஒரு அருமையான சாட்சி இந்த இடத்துல பார்க்க போறீங்க. இந்த நபருடைய வாழ்க்கையிலே தீமையாக கொண்டு வரப்பட்ட அநீதி, இந்த அநீதி இவருடைய சொந்த வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி போட்டது. மேலும் இவர் யாராய் இந்த இடத்தில் இருந்தாரோ அப்படியான ஒருவராய் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற இந்த அநீதி வழிவகுத்தது. மக்களே, இதுதான் இந்த நபருடைய வாழ்க்கை மீது நடந்த ஒரு மோசமான சூழ்நிலை என்று நாம் சொல்லலாம். என்னது அது? என்ன நடந்தது? நீங்களே இந்த சாட்சியில் இடத்துல பார்த்து தெளிவாய் புரிந்து கொள்ளும்படி, தேவனுடைய கண்களுக்கோ தேவனுடைய கரங்களுக்கோ எதுவுமே முடியாததல்ல, அவரால் மாற்ற முடியாதபடி அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நபருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதை நீங்களே பாருங்கள். பிற்பாடு நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர் நமக்கு சொல்கிற காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். நான் பல போட்டிகளில் கலந்திருக்கேன். எனக்கு கவர்ச்சியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த வெளிச்சம், எனக்காக கைத்தட்டுதல். ஆனால் நான் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கினா நான் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு முன்பாக வந்துட்டு போகும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய 9வது வயசுல என்னுடைய அப்பா ஒரு பார்ட்டிக்கு போறது முன்னாடி அவருடைய நண்பர் ஒருத்தவங்க கிட்ட என்னை விட்டுட்டு போனாரு. அவங்களுக்கு ஒரு பையனும் இருந்தாங்க. என்னை பார்த்துக்க வேண்டிய என்னை அவங்க கெடுத்தாங்க. அந்த விஷயம் நடந்த பிற்பாடு என்னுடைய யோசனையில ஒரு பெரிய குழப்பமே உண்டாச்சு. இது நடந்த பிற்பாடு என்னுடைய உணர்வுகள், என்னுடைய யோசனை, என்னுடைய ஆசை, இது எல்லாமே மாற தொடங்குச்சு. நான் இது எல்லாத்தையும் கவனிச்சேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க அக்கா போடுற துணியை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்பேன். அந்த துணியை நான் போட்டுக்கிட்டு வெளியே வர மாதிரி எனக்குள்ள அது பெரிய ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா நான் பிறக்கும் போது அந்த மாதிரி உணர்வோடு பிறக்கல. என்னுடைய சின்ன வயசுல எனக்கு கால்பந்துனா ரொம்ப அதிகமா பிடிக்கும். எல்லா பிள்ளையோட சகஜமா விளையாடுவேன். ஆனா என் உணர்வு மாற ஆரம்பிச்சது எப்பொழுது என்ன அவங்க கெடுத்தாங்களோ அந்த நேரம். நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர தொடங்கினேன். எனக்கு ஒரு 14 வயசு வரும்போது எனக்கு ஆண்கள் மேல ஆசை வர தொடங்கினது. நான் பார்ட்டிக்கு போக ஆரம்பிச்சேன், குடிக்க ஆரம்பிச்சேன், சிகரெட் பிடிக்கவும் ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கிற அந்த வழியை ஏதாவது பயன்படுத்தி மறைச்சிக்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும் போது என்னுடைய நண்பர்கள் ஒரு மோசமான காரியத்தை செய்ய என்னை தூண்டினாங்க. என் வாழ்க்கையில இருக்கிறதுல மோசமான காரியத்தை நான் ஏன் செஞ்சேன் நான் யோசிச்சது உண்டு. என்னுடைய ஆசையை தூண்டினாங்க. சொன்னாங்க, பாரு உனக்கு ரொம்ப அழகான முகம் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு உன் ப்ரொஃபைல். அவங்க சொன்னது ஒரு பக்கம் நிஜத்தை போல இருந்துச்சு. எனவேதான் விபச்சாரமான ஒரு துணியை நான் போட ஆரம்பிச்சேன். முதலாக நான் நினைச்சேன், ஒரு பொண்ணு மாதிரி முதல் துணி போட்டு பார்க்கலாம் நான் எப்படி இருக்கேன்னு. அதன் பிற்பாடு எனக்கு அழைப்புதல் வந்தது சில போட்டிகளில் கலந்து கொள்ள. ஒரு பொண்ணை போல துணியை போட ஆரம்பிச்சேன். பிற்பாடு அதுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்தேன். அதுக்கு ஒரு பேரும் கூட நான் கொடுத்துக்கிட்டேன், அதுதான் சமந்தா. ஆனா காலையில பாத்தீங்கன்னா நான் ஃபெப்ரிசியோவா இருப்பேன், இந்த போட்டோல நீங்க பாக்குற மாதிரி. அதே போல இரவு நேரம் வந்தா நான் அப்படியே சமந்தாவா மாறிடுவேன். இப்படி நான் மாறும்போது அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு மலிவான ஒரு வாழ்க்கையே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை விலை மதிப்புள்ள ஒரு வாழ்க்கை. நான் வேலை செய்வேன், வேலைக்கு போவேன். நான் சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த போடுற துணிக்காக, நான் வாங்குற பொருளுக்காக, நான் போடுற மேக்கப்புக்காக செலவு செய்வேன். ஆனாலும் கூட அந்த பணம் எல்லாமே அந்த வாழ்க்கைக்கு பத்தல. அந்த நேரம் தொடங்கிதான் என்ன நான் விபச்சாரத்துக்குள்ள ஈடுபடுத்தினேன். விபச்சாரம் மூலமா வந்த பணத்துல நான் அந்த வாழ்க்கைக்காக செலவு செஞ்சேன். இந்த மாதிரி கேட் வாக் ஷோல நான் கலந்து கொண்டேன். இந்த போட்டி மூலமா எனக்கு நிறைய பணம் வந்தது. நான் பிரபலமும் ஆனேன். மற்ற மாநிலத்திலிருந்து கூட எனக்கு அழைப்பு வந்தது. நான் அங்க கூட போய் இந்த போட்டியில கலந்துக்கினேன். எல்லாருமே அங்க என்ன புகழ்ந்தாங்க, எல்லாருமே அங்க என்ன போற்றுனாங்க, எல்லாருமே எனக்கு அங்க மதிப்பு கொடுத்தாங்க. அவங்க என் அருகாமையில் இருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதே போல என்னுடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வலி, மிகப்பெரிய ஒரு சோகம் இருந்துச்சு. நான் கேள்வி கேட்டேன், எனக்கு ஏன் அந்த மாதிரி கெடுதல் நடந்துச்சு? என்ன நான் ஒரு குற்றவாளியா பார்த்தேன், என்ன நான் ஒரு குற்றவாளியா உணர்ந்தேன். எனவேதான் நான் நிறைய முறை தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, நிறைய பணத்தை சம்பாரிச்சேன், ஏராளமான போட்டியில கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சேன்.
ஆனாலும் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தவிப்பு இருந்துச்சு. எனக்குள்ள ஏதோ ஒன்று குறைவா இருந்துச்சு. அந்த நேரத்துல எனக்குள்ள என்ன இல்லை அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா எனக்குள்ள நான் வெறுமையை உணர்ந்தேன். அதுவும் என்னுடைய ஆத்மாவுல ஒரு ஆழ்ந்த சோகம் இருந்துச்சு. எப்போதுமே ஒரு இருட்டான அறையில தனியா மட்டுமே இருந்து சீக்கிரமா தற்கொலை செய்து கொள்ளணும், சீக்கிரமா இறந்து விடணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஒரு நாள் அதிகமா இருந்துச்சு. எனக்கு யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து ஒரு துணையாளரை தெரியும். அவங்க தான் என்னை முதல் முறை ஆலயத்திற்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. வாங்க, என்னை எப்பவுமே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நான் உண்மையில சொல்லப்போன நிறைய முறை நான் அவங்க கிட்ட கோபமான வார்த்தையே, மோசமான வார்த்தையை மோசமா அவங்கள நடத்தியிருக்கேன். ஆனாலும் கூட தொடர்ந்து போராடினாங்க. ஒரு நாள் நான் அவங்க அழைப்பதில் ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு வந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்த அந்த நேரம் எனக்கு ஒரு ஆண் போடுற மாதிரியான துணி இல்லை. நான் பெண்ணுடைய துணியை போட்டுட்டு தான் வந்தேன். ஆனாலும் கூட என்னை அன்பால வரவேற்றாங்க. ஆலயத்தினுடைய துணையாளர் வெளியே வாசல்ல முகத்துல சிரிப்போட என்னை வரவேற்றாங்க உள்ள. ஆலயத்திற்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கும் போது நான் உணர்ந்த முதல் விஷயம் என்னன்னா, எனக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாச்சு. என்னை யாரும் எதுவும் கேட்கல. நீ ஏன் அந்த துணி போட்டுட்டு வர, ஏன் இப்படி வந்த, யாருமே என்னை கேட்கல. வித்தியாசமான பார்வையோடு என்னை யாரும் பார்க்கல. ஆனா அந்த நாள் நான் உணர்ந்த தேவன் தாமே என்னை உள்ள வரவேத்த மாதிரி எனக்கு நினைவு இருக்கு. நான் புரிந்து கொண்டேன். எனக்குள்ள இருந்த அந்த வெறுமை, எனக்குள்ள இருந்த அந்த குற்ற எண்ணம், எனக்குள்ள இருந்த அந்த கேள்வி, இல்ல ஒரு ஆணா இருந்த நான் ஒரு பெண்ணா மாறினது, இது எல்லாமே, இந்த வெறுமை எல்லாமே தேவன் எனக்குள்ள இல்லாததுனாலதான் உண்டாச்சு. நான் புரிஞ்சு கொண்டேன். இது எல்லாத்தையும் நான் உணர்ந்த பிற்பாடுதான் அந்த நேரம் தான் நான் ஜெபிக்க தொடங்கினேன். நான் சொன்ன, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்னை பாருங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நேர்மையான ஜபத்துல நான் வித்தியாசமா உணர்ந்தேன். தேவன் தாமே என்னை அணைச்ச மாதிரி அடுத்த நாளே நான் தீர்மானித்தேன் தண்ணியில ஞானசானம் எடுக்க. அப்படியே தொடங்க ஆரம்பிச்சேன். தேவன் அதிகமா தேட, வெள்ளிக்கிழமை கூட்டத்துல வந்து கலந்துக்க, விடுதலையை கேட்க, ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் அதிகமா கலந்து கொண்டேன். என் கிட்ட இருந்த எல்லா போன் நம்பரையும் நான் டெலீட் பண்ணேன். அதன் பிற்பாடு என் போன் நம்பரை நான் மாத்திட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், எல்லாத்தையும் மாத்திட்டேன். மிக முக்கியமான விஷயம், இதை செய்யும்படியா என்கிட்ட யாருமே சொல்லல, என்னை வலியுறுத்தல. இதை செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட யாருமே சொல்ல. ஏன்னா நான் தீர்மானிக்க வேண்டியதா இருந்தது. என் வாழ்க்கை மாறணுமா, நான் தான் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்கணும். இதன் பிற்பாடு விசுவாசத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சி வந்துச்சு. அந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நான் பார்த்தேன். எனக்குள்ள இருக்கிற எல்லாமே பீடத்து மேல ஏறி அர்ப்பணிக்கிற ஒரு வாய்ப்பா. நான் ஆண்டவர்கிட்ட நீதிக்காக கேட்டேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்துமா நீதிக்காக ஏங்கினது. பீடத்து மேல தியாகம் செஞ்ச உடனே எனக்குள்ள இருந்த ஆசை, ஆண்டவர் யாருன்னு உண்மையாவே நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பீடத்து மேல சமந்தாவை அர்ப்பணிச்சேன். என் அப்பா மேல எனக்கு இருந்த அந்த வெறுப்பை அர்ப்பணிச்சேன். எனக்குள்ள இருந்த தவிப்பை அர்ப்பணிச்சேன். என்னை கெடுத்த அவங்களையும் நான் அர்ப்பணிச்சேன். எல்லாத்தையும் பீடத்து மேல அர்ப்பணிச்சேன். நான் பீடத்தை விட்டு கீழே இறங்கி வரும்போது வித்தியாசமா இறங்கி வந்தேன். சமாதானத்தோட, பூரண சந்தோஷத்தோட. நான் கீழே இறங்கி வந்த பிற்பாடு நான் தேவனை அதிகமா தேட ஆரம்பிச்சேன். அவர் வார்த்தையில அதிகமா ஈடுபடுத்தின. ஒரு ஞாயிறு நான் இப்படியா சொன்ன, ஆண்டவரே உம்முடைய ஆவியை நான் பெறாவிட்டா இந்த பூமியில நான் வாழக்கூடிய வாழ்க்கை பிரயோஜனமற்றது. இந்த உலகத்துல நான் இருக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்லை. உம்முடைய ஆவியை மட்டும்தான் இந்த உலகத்துல வாழக்கூடிய அவசியத்தை எனக்கு ஏற்படுத்தும். அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வரும்போது நான் தயாரா வந்தேன். அந்த நாள் தான் நான் தேவனுடைய ஆவியை பெற போகிற நாளா. என்னுடைய எண்ணத்துக்குள்ள இந்த வார்த்தை வந்தது, விசுவாசி, நம்பு. அந்த நேரம் நான் விசுவாசிச்ச அந்த நேரம் ஜபத்துல எனக்குள்ள தேவனுடைய ஆவி வரப்பட்டது. அவர் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ள ஒரு சமாதானம். எனக்குள்ள அந்த நேரம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு குழந்தையா இருக்கும் போது எப்படி நான் சுத்தமா இருந்தனோ அதே போல நான் இருக்க தொடங்கினேன். அந்த பழைய உலக ரீதியான ஆசை, உலக ரீதியான நோக்கம், இது எதுவுமே எனக்குள்ள இல்லை. அந்த நேரம் அந்த பெண்ணா மாறணுன்ற அந்த ஆசை, அந்த ஆசை எனக்குள்ள சுத்தமா போயிடுச்சு. ஒரு புதிய மனுஷனா மாறினேன். நான் மற்றவங்களை பார்த்த அந்த பார்வை எனக்கு நானே ஒரு புதிய மனுஷனா இருந்தது போல இருந்துச்சு. இது எல்லாம் நடந்திருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில முழுமையான நீதி வேணும். அது என்னன்னா, ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். எனக்கு ஒரு கனவு, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். அந்த நேரம் தான் நான் ஒருத்தவங்களை சந்திச்சேன். அவங்க நான் இருந்த அதே ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. நான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சேன். நான் அவங்க கிட்ட முதல் சொன்னேன், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த ஒரு நண்பர் அப்போ அந்த நேரம் சொன்னாங்க, இல்ல அவ பொய் சொல்றா, அவளுக்கு ஒண்ணு உண்மையாவே பிடிக்கும். 2 பேருமே இணைந்த அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்துல கலந்து கொண்டோம். 2 பேருமே டேட்டிங் செய்ய ஆரம்பிச்சோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். அன்பின் வாழ்க்கைக்கு நேரத்தை கொடுத்தோம். கொஞ்ச நாள் கழிச்ச பிற்பாடு நான் கேட்டேன், திருமணம் பண்ணிக்கலாமான்னு.
இதோ இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணம் பண்ணிக்கும் போது எடுத்தது. இதன் பிற்பாடு தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாள். நாங்கள் பீடத்து மேலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். தேவன் தாமே எங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார். இந்த ஆசீர்வாதமான திருமணத்தின் மூலமா ஒரு குட்டி இளவரசி வந்திருக்கா. இவருடைய மனைவி தயவு செய்து உள்ள வரலாம். இதோ இவங்க தான் எஸ்தர், என்னுடைய மனைவி ருகாயல். இதோ என்னுடைய குழந்தை எஸ்தர், என்னுடைய குட்டி இளவரசி. எங்களுடைய திருமணம் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. எங்க வீட்டுக்குள்ளாக சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. நாங்க சொன்ன மாதிரி எங்களுடைய வீடு பரலோகத்தின் சமாதானத்தினால இருக்கு. மேலும் இப்போ எஸ்தரோடைய வருகையினால எங்களுடைய வாழ்க்கை அற்புதமா செயல்படுது. அவர் உண்மையாகவே அருமையான கணவரா இருக்காரு, அற்புதமான தந்தையா இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில உண்மையான தேவனுடைய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். அவர் என்ன முழுமையாக்குறாரு, முழுமைப்படுத்துறாரு. தேவனுடைய நீதி என்னுடைய வாழ்க்கையில வந்தது. அவருடைய முழு நீதி என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கு. முழுமையான ஒரு மனுஷன் ஆயிட்டேன். ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு இப்ப இருக்கு. கடந்த வாழ்க்கையே எனக்கு இல்லாத மாதிரி இருக்கு. பீடம்தான் என் வாழ்க்கையில் இதை செய்தது. மிக சரியாக மக்களே, நீங்க பாத்தீங்களா இந்த இளம் நபர் எப்படியாக இவருக்கு நடந்த ஒரு அநீதி நிமித்தம் வாழ்க்கை முற்றிலுமாய் தலைகீழாய் இந்த இடத்துல மாற்றப்பட்டது. சில பேர் மக்கள் எப்படியாக சொல்கிறார்கள், ஒரு ஆண் பால் பெண் பாலை இடத்துல அவர் மாற விரும்பும் பொழுது அது அவருக்குள்ளாக இருக்கிற ஹார்மோன் மாற்றம். உண்மையிலே இது ஹார்மோன் மாற்றமா? இல்லை, அசுத்தத்தினுடைய வேலை. பல மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இதுதான் நடந்துட்டு இருக்கும். இது இந்த சாட்சி அதற்கான ஆதாரம் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். என இவருக்குள்ளாக அப்படியான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தால் இவர் எப்படியாக இன்னைக்கு ஒரு தந்தையாக இந்த இடத்துல மாறி இருக்க முடியும்? தேவன் எல்லாவற்றையும் சரியானதா இடத்துல செய்ய வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். ஆனா விசுவாசி எல்லாவற்றையும் அழிக்க வழிகளை உருவாக்குகிறவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க அப்படியாக உங்க குடும்பங்களுக்குள்ளாக சூழ்நிலைகளை சந்திக்கிற ஒருவராய் இடத்துல இருக்கலாம். உங்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் அப்படியான ஒரு மாற்றத்தை உங்களுடைய வீட்டார் இந்த இடத்துல மாறியதை நீங்க இந்த இடத்துல பார்த்திருக்கலாம். வாழ்க்கை தேவனுடைய கைகளில் ஒப்படைங்க. தேவனுடைய திட்டம் அங்கு நீதியை இந்த இடத்துல கொண்டு வர முடியாது. என எது நீதியோ தேவனுடைய கரத்திலிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவராய் இந்த இடத்துல இருக்கிறோம். அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறதுனாலே இங்கு யோசேப்புக்கு இப்படியாதான் சூழ்நிலை நடந்தது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு மோசமான சூழ்நிலைகள் இந்த இடத்துல அவர் கடந்து போக வேண்டியதாருங்க. சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டார். ஆனா எல்லாமே இந்த இடத்துல தேவனுடைய வழியிலே நீதியாய் அவர் பெற்ற பொழுதும் அவர் சொல்ல வார்த்தையானது இந்த இடத்துல பாருங்க. ஆதியாகமம் 50:20 இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். இந்த சாட்சியில நீங்க பார்த்தீங்க, அந்த நபர் தன்னுடைய இளம் பருவத்தில் இருந்தபோது 9 வயதுல அவர் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டார். அது பாதிப்புதான் அவரை அப்படியான மாற்றத்திற்கு நகர்த்தியது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆம், இந்த நபருக்கு செய்யப்பட்ட இந்த தீமை, அநீதி, இந்த அசுத்தமான செயல் தெய்வம் அவருடைய வல்லமையினாலே நீதியானதா இடத்துல மாற்றினார். உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலை நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில எந்த வலியின் வேதனையை நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க? எது உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதாய் பலகீனங்களிலே, சாபங்களிலே, பிரச்சனைகளிலே உங்களை திணிக்க இந்த உலகம் வேலை செய்து கொண்டிருக்கிறது? இந்த எல்லா அநீதியிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க தயாரா இருக்கார். ஆனா விடுதலையை பெற்றுக்கொள்ள நீங்க தேவனிடத்துல உங்க வழிகளை, உங்க காரியங்களை அர்ப்பணிக்க தயாரா இருக்கீங்களா? மக்களை, தேவன் தயாரா இருக்கிறார். நீங்க பதில் பெற்றுக்கொள்ள தயாரா இருந்தா இன்னொரு அருமையான சாட்சி இதுக்கு பாருங்க. இந்த சாட்சி பிற்பாடு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த தீமையையும் நன்மையாக மாற்ற நாம் அவருடைய வழிகளில் உதவியானது இடத்தில் கேட்கலாம். பாருங்கள் இப்போது. வணக்கம், என்னோட பேரு திவ்யா. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உண்மையாவே எனக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாம இருந்துச்சு. சொல்லப்போனா என்னுடைய குடும்பத்துல எப்பவுமே சண்டை நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு நிம்மதியே இருக்காது. எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்காது. எல்லா நேரத்துக்கும் சண்டை, எது கேட்டாலும் சண்டை. அப்போ ஒரு பர்சனலா என்னுடைய விஷயங்களை கூட என்னால என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மேல எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவங்க நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கொடுக்கல. எப்பவுமே அவங்க என்னுடைய கண்களுக்கு முன்னாடி எப்பவுமே சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. உண்மையா எனக்கு என்னுடைய வீட்டுல நிம்மதி இருக்காது. அதனுடைய விளைவா கூட எதுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. நான் ஸ்கூலுக்கு போவேன், நான் படிப்பேன். ஆனா முழுமையா
எனக்குள்ள அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததே கிடையாது. அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் நான் ஆலயத்தை பத்தி கேள்விப்பட்டேன் ஒரு ஊழிய பணி மூலயமா. அப்ப வந்து நான் ஆலயத்தை பத்தி கேள்விப்படும் போது எனக்கு அது மேல எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. சொல்லப்போனா நான் ஆலயத்தை பத்தி கேள்விப்பட்டதுக்கு முன்னாடி கூட எனக்கு எந்த கடவுள் மேலயுமே நம்பிக்கை கிடையாது. நான் வந்து மனுஷனையும் நம்ப மாட்டேன், நான் கடவுளையும் நம்ப மாட்டேன். அந்த போல ஒரு சூழ்நிலை. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கருத்துல தான் இருக்கு. நான் தான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும். வழிகாட்டுதல் என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஹெட்டா இருப்பேன் அப்படின்னு தான் என்னுடைய யோசனை முழுவதும் இருக்கும். முற்றிலுமா எனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா கூட பர்சனலா நான் யார்கிட்டயும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா யாரு மேலேயும் எனக்கு அப்ப நம்பிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் ஆலயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். அப்ப ஆலயத்துக்கு முதல் முறை வந்த போது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வரல. சரி கூப்பிட்டாங்களே அப்படின்னு ஒரு கட்டாயத்தினுடைய நோக்கத்தினாலதான் நான் வந்தேன். எனவே நான் ஆலயத்துக்கு வந்துட்டு அப்புறம் அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருந்துச்சு அந்த இடத்துல. சோ அப்பதான் அது என்னுடைய கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சது. என்ன இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு? ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். என்ன இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு? அதுக்கப்புறமா தான் உண்மையாவே தேவனுடைய வார்த்தைய அதோடைய வல்லமை என்னன்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். வந்தப்போ எனக்கு வந்து என்ன புரியலனா கூட பட் எனக்குள்ள ஒரு உறுதி. ஆனா புரியலனா நான் அங்க இருக்கணும். நான் அங்க இருக்கணும், கேட்கணும். எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் முதல்ல வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் நான் ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய சுத்தி இருக்க சூழ்நிலை மாறணும் அப்படின்னா முதலாவது எனக்குள்ள மாற்றம் ஏற்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் என் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேச மாட்டேன். எல்லா நேரமும் நான் என்கிட்ட பேச வரவங்க கிட்ட கூட நான் அவ்வளவு கோவமா நடந்துப்பேன். யாரும் என் கூட இருக்க விரும்ப மாட்டாங்க. எப்பவுமே நான் அவங்க மேல கோவமா இருக்கிறதுனால. ஏன்னா எனக்குள்ள உண்மையா அதான் இருந்துச்சு. சோ என்னால அதை தான் வெளிப்படுத்த முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஓகே முதலாவது நான் மாறணும். ஆனா உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் எப்படி மாறுறது? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரி அது போல ஒரு வாழ்க்கையில இருந்தேன். சோ மாறணும் சொல்லும் போது அந்த விஷயம் எல்லாம் உண்மையா எனக்கு காயப்படுத்துச்சு. அதுக்கப்புறமா நான் தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கவே எனக்கு நேரம் எடுத்தது. அதுக்கப்புறமா நான் ஆலயத்துல வந்து பரிசுத்த ஆவி பத்தி கேள்விப்பட்டேன். முன்னாடி நான் நிறைய ஆலயங்களுக்கு போயிருக்கேன். ஆனா எந்த இடத்துலயுமே பரிசுத்த ஆவி பத்தி நான் கேள்விப்படல. ஜஸ்ட் அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியும் தவிர அவங்கள பரிசுத்த ஆவி நம்ம பெற முடியும். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஒரு ரோல் பிளே பண்றாரு இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து கேள்விப்படும் போது பரிசுத்த ஆவிதான் ஒரு முக்கியத்துவமா படுத்தினாங்க. அப்ப அது மேல என்னுடைய கவனம் போக ஆரம்பிச்சது. அப்ப அந்த நேரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி நான் எனக்கு கவனம் கொடுக்கணும். என்னுடைய உட்புறத்துக்கு கவனம் கொடுக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனவே தொடர்ந்து நான் என்னுடைய குடும்பத்துக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த நேரம் என்னுடைய முழு கவனம் நான் பரிசுத்த ஆவிக்கு கொடுக்கணும்னு தீர்மானம் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. தானியேல் உபவாசத்தோடு சேர்ந்து அதை பத்தி கேள்விப்படும் போது நான் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இடத்துல கேள்விப்பட்டேன். ஆனா என்ன வந்து மிக நிச்சயமா தேவனுடைய மனுஷங்க ஊக்கப்படுத்தினாங்க. நீ இந்த மாதிரி நீ கலந்துக்கலாம். அவங்க என்ன அப்பதான் நான் வந்து முதல் முறையா வாயை திறந்து கேட்க ஆரம்பிச்சேன். என்ன இது? இதை நான் பெற்றுக்கொள்ளணும். இது என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டா எனக்கு என்ன பலன் இருக்கு? இது எல்லாமே நான் வாயை திறந்து கேட்க ஆரம்பிச்சேன். அந்த நேரம் தேவன் நிச்சயமா எனக்கு உதவி செஞ்சாரு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஒரு வேதாகமத்தினுடைய வசனம் பழையதெல்லாம் ஒழிந்து போயின எல்லாமே புதிதாயின அப்படின்னு ஒரு பைபிள் வர்ஸ் இருக்கு. அதுதான் முற்றிலுமா என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. அப்ப எந்த நாள் நான் அதை படிச்சனோ நான் தேவனிடத்துல உண்மையா சொல்ல ஆரம்பிச்சேன். இத்தனை நாள் நான் உங்களை நம்பல. இத்தனை நாள் நீங்க ஒருத்தங்க இருக்கீங்கன்னே நான் ஏத்துக்கல. ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாவே நீங்க இருக்கீங்க. உங்களுடைய வார்த்தை உண்மையா இருக்கு. சோ நீங்க தான் உங்களுடைய வார்த்தையில சொல்றீங்க. உங்ககிட்ட வரவங்க பழசு எல்லாமே நான் எடுத்து போட்டுறேன். எல்லாமே புதுசா மாத்துறேன்னு சொல்லியிருக்கீங்க. எனவே என்ன மாத்துங்க. என்ன நீங்க படைக்கும் போது எல்லாம் என்னுடைய உறுப்புகள் என்னுடைய மனசு எல்லாமே எப்படி நீங்க புதுசா படைச்சிங்களோ அதே மாதிரி என்ன புதுசா மாத்துங்க அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து நான் தானியேல் உபவாசத்துல கலந்துக்க ஆரம்பிச்சேன். உண்மையாவே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அப்பதான் நான் எல்லாமே கத்துக்கிறேன். எப்படி எல்லாமே பண்ணணும் அப்படின்றது எல்லாமே புதுசா இருந்துச்சு. எனவே நான் அது பண்ண ஆரம்பிச்சேன். தேவனுடைய வார்த்தை எப்படி படிக்கிறது தெரியாது. ஆனாலும் பல நேரம் நான் படிப்பேன். ஆனா எனக்கு புரியாது. ஆனா நான் அது விடாமுயற்சியுடன் படிச்சேன். எனக்கு புரியலனாலும் பரவாயில்ல. ஆனா தேவனுடைய ஆவி எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு இருந்த ஒரே நோக்கம் என்னன்னா தேவனுடைய ஆவி பெற்றுக்கொள்ளும் போது எல்லாமே கண்டிப்பா மாறும். அதே போல இதை நான் எப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நோக்கம் முழுவதும் கொடுத்தனோ என்னை சுத்தி இருக்க சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்சது. அதே போல இன்னும் அதிகமான பிரச்சனையும் கூட வர ஆரம்பிச்சது. என்னுடைய திசை திருப்பறதுக்காக என்னுடைய கவனம் திசை திருப்பத்துக்காக. அப்ப அந்த நேரம் நான் தொடர்ந்து ஆலயத்துல மீட்டிங் அட்டென்ட் பண்ணப்போ நான் கத்துக்கிட்டேன். அது கண்டிப்பா நம்ம எப்போ உண்மையா ஒரு நோக்கத்தை நோக்கி போறோமோ நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். எனக்கும் அதே போல நிறைய இருந்தது. பிற்பாடு நான் சிறப்பு நிகழ்ச்சியில
தியாகம் செய்யணும்னு நான் முடிவெடுத்தேன். ஏன்னா நான் அந்த நேரம் புரிஞ்சுக்கிட்டேன், இது வெறும் நீதி கிடையாது. நான் ஜஸ்ட் தேவனுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவருடைய வார்த்தை படிச்சுட்டு உங்களுடைய ஆவியை கொடுங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா எனக்குள்ள அந்த மனசாட்சி இருந்தது, இது இது செயல்பட முடியாது, நீ தியாகம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு தேவன் தாமே எனக்கு உணர்த்தினார். எனவே அப்ப என்னோட சொந்த தியாகத்தை நான் ஆயத்தப்படுத்தினேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய முழு சிறப்பானது போட்டேன். அப்ப அந்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்துச்சு. அப்ப தியாகத்தை நிறைவேற்ற வேண்டிய நாள் இது. அப்ப அந்த நாள் நான் காலைல எழுந்திருக்கும் போதே என்னோட யோசனை முழுவதும் இதுதான், இல்ல இதுதான் எனக்கான நாள். நான் தேவன் கிட்ட சொன்ன, தேவனே உங்களை பத்தி நான் கேட்கிறேன், மத்தவங்க சொல்றாங்க உங்களை பத்தி, அவங்க ஆவியை பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு எல்லாமே கேள்விப்படுறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன் கூட, நான் ஆமேன் அப்படின்னு சொல்றேன் கூட. ஆனா என்னுடைய வாழ்க்கையில அது கிடையாது. நான் மத்தவங்க சொல்லி ஓ அப்படியா அப்படின்னு கேட்க விரும்பல. ஆனா உண்மையாவே உங்க கூட தனிப்பட்ட உறவு எனக்கு வேணும். பல விஷயம் தேவன் எது தப்புன்னு உணர்த்துறாரோ நான் அதை மாத்திக்கிறேன். அப்ப மிக நிச்சயமா அவருடைய ஆவி எனக்கு வரணும்ல. அப்போ நான் தேவன் இடத்துல இதுதான் கேட்டேன், தேவனே இப்ப என்னோட வாழ்க்கைக்காக நீங்க என்ன வச்சிருக்கீங்க? உண்மையா நான் அப்படிதான் பேசினேன் தேவன் கிட்ட. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது, நான் என்னை முழுசா அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உங்களுடைய ஆவியை கொடுங்க, அதுதான் உங்களுடைய முழுமையா இருக்கு. அப்ப அந்த நாள் எனக்குள்ள உறுதி கிடைச்சது. அதுதான் அந்த நாள் தான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமும் கிடைச்சாரு. அதுக்கு பிற்பாடு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், முழு கவனமும் நம்ம தேவன் மேல கொடுக்கும் போது, எந்த விஷயத்துலாலும் நம்ம முழு போக்கஸ் நம்ம கொடுக்கும் போது கண்டிப்பா தேவன் மீது எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. அப்ப அதுக்கப்புறம் தான் வந்து தொடர்ந்து பரிசுத்த ஆவி கிடைச்ச உறுதியோடு நான் என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் குடும்பம் இப்போ என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய அக்கா எல்லாருமே ஆலயத்துல இருக்காங்க. ஓகே, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் என்கிட்ட கிடையாது. சோ நான் எதை பத்தியும் அவ்வளோ கஷ்டப்படணும் தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஃபுல் கண்ட்ரோல் நான் தேவன் இடத்துல கொடுத்துட்டேன். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அவர் என்ன சொல்றாரோ நான் அதுக்கு கீழ்ப்படியணும். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் தேவனுடைய ஊழியத்தை செய்யறேன். இன்னும் அதிகமா நான் அவருக்கு செய்யணும்னு விருப்பப்படுறேன். பரிசுத்த ஆவியானவர் உண்மையாவே என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட வித்தியாசத்தை செய்திருக்கேன். எனவே மக்களே, இன்னும் உங்க பிரச்சனை கழுதுட்டு இருக்க போறீங்களா? இன்னும் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை குறித்து குறை சொல்லிட்டு இருக்க போறீங்களா? அல்லது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு வருடம் நடந்து ஒரு தீமை குறித்து இன்னும் தேவன் மீது கோபமுடையவராக இருக்க போறீங்களா? அப்படியா கோபப்படணும்னா யோசேப்பு எத்தனை முறை இந்த இடத்துல கோபப்பட்டிருக்கலாம். ஆனா யோசேப்பு தேவனை சார்ந்தவராய் இந்த இடத்துல இருந்தார். இன்று விசுவாசத்தின் அதே யோசேப்பாய் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்படைத்தவரை நம்புகிறவராய் விசுவாசத்தை காமி அவர் சூழ்நிலையை மாற்றுகிறவராக இருக்கார். எனவேதான் இந்த உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இலவச ஆலோசனைகளுக்கு, ஜெபங்களுக்கு, வழிநடத்துதலுக்கு, மேலும் உங்களுடைய அநீதியை தேவனிடத்தில் அர்ப்பணிப்பதற்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் நீங்கள் உடையவராய் இருக்கிறீர்கள். என இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் வரை நீங்கள் தேவனுடைய பீடத்திலே உங்கள் அநீதிகளை ஒப்படைக்க உங்களுக்கான வாய்ப்பானது இருக்கிறது. நேரடி ஆலயத்துக்கு வரலாம், அல்லது நீங்க போன் மூலமா எங்களை தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் மூலமா எங்களை தொடர்பு கொள்ளலாம், இந்த காரியத்தின் வழிகளை கற்றுக்கொள்ளும்படியாக. எனவே மக்கள், உங்க வீட்டில் ஒரு பாட்டில் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இது நேரம் தேவன் அவருடைய வழிகளில் நம்மை தயார்படுத்தும்படி ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, நீர் மாறாத சர்வ வல்லமையான கர்த்தர் தானே. என் தேவனை, இந்த நபருடைய வாழ்க்கையிலே இந்த தீமையாக கொண்டு வரப்பட்டதை நீர் நன்மையானதா இடத்தில் மாற்றினீர். என் தேவன், இந்த நேரம் யார் என்னோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ, எத்தனை மக்கள் இந்த உலகத்தின் அநீதியினால் ஒரு தீமையான ஒரு சூழ்நிலையில் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தவறான பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற கணவன், பிள்ளை, தவறாக இந்த நடத்தப்படுகிற ஒரு மனைவி, பல சூழ்நிலைகளிலே இன்னும் என்ன செய்வது என்று வழி தெரியாது இருக்கிற ஒரு குடும்பத்தார், என் தேவனை, வேலைகளை, தன் வியாபாரங்களிலே பல நஷ்டங்களை சந்தித்த ஒரு சூழ்நிலை சந்திக்கிறவர், என் தேவனை, பல தீமைகள் இவரை சூழ்ந்ததா இருக்கிறது. ஆனால் நீரோ அந்த எல்லாவற்றையும் இந்த மாற்றி நன்மையை செய்கிற தேவனாய் இந்த இருக்கிற இவருக்கு நன்மையாக்கும்படி இந்த தீமையை மாற்றி போடு உண்மை நோக்கி உதவி செய்ய கேட்கிறேன். இவருடைய எண்ணங்கள் திறக்கப்படட்டும், இவருடைய புரிந்து கொள்ளுதல் திறக்கப்படட்டும், இவருடைய பார்வை திறக்கப்படட்டும். தேவனே, எது உன்னுடைய நீதியோ அந்த நீதியானதை இவர் வாழ்க்கை மீது பெற்றுக்கொள்ளும்படியாக இவருடைய நாளை வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெயரால் இந்த தண்ணீரையும் அபிஷேகம் செய்யும். இந்த தண்ணீரிலிருந்து குடிக்கிறவருடைய பலனிலிருந்து குடிக்கிறவராய், குணமாக்கலுக்காய், விடுதலைக்காய், ஆசீர்வாதங்களுக்கான சாட்சிகளாய் உயர்த்தப்படட்டும். எங்கள் தேவன் ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென்.
தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும். நீங்கள் அவருக்கு கவனமாய் செவி கொடுத்தால். எனவே மக்களை நாளை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அல்லது நீங்கள் ஆலயத்திற்கு வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பார். சென்று வாருங்கள் மக்களே.